திடீர்னு வந்து விக்கியை பற்றி கேட்குறீங்க. என்ன சொல்கிறது, விக்கி எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பான். தான் சுற்றினோம், ஜாலியாக இருந்தோம். திடீர்னு வந்து கல்யாணம், நான் கல்யாணம் பண்ண போகிறேன், 90s பொண்ணு கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் வந்து அவன் நினச்ச மாதிரி அவனுக்கு ஒரு வாக்குறுதி கிடைச்சிருக்கு போல. சந்தோஷமா இருக்கேன். இப்பயும் 90 கிட்ஸ் தான் அவரு. கூட இருந்தாலே ஒரே ஜாலியாக இருக்கும். கஷ்டமெல்லாம் தெரியவே தெரியாது விக்கி கூட இருந்தா. இப்போ திடீர்னு அவனுக்கு கல்யாணம், இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டான். இன்னும் அடுத்த வருஷம் ஃபுல்லாமே அவனுக்கு இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து எல்லாமே சேர்ந்தே இருந்துட்டோம். இனிமேலும் சேர்ந்தே இருக்கணும் எப்பயுமே, இப்போ இருக்க மாதிரியே. கடைசி வரைக்கும் என்னன்னாலுமே 3 பேர் தான் இருக்க போகிறோம், 3 பேர் தான் வளர போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த 3 பேர் தான் என்னைக்குனாலுமே. இது என்றைக்குமே மாற போகிறது இல்லை. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கல்யாணம் தான் ஆகுது. ஜஸ்ட்டு வேறு வீட்டில் இருக்க போகிறோம். அதனால நாங்கள் 3 பேர் தான் இருக்க போகிறோம். ஹாப்பி மேரேஜ் லைஃப், அவ்வளோ. நாங்கள் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. 90s கிட்ஸ் இத்தனை நாள் வந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். தனியாக வந்து ஃபேமிலி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபேமிலியோடு சுற்ற போகிறோம். இவ்வளோ நாள் ஃபேமிலி இல்லாமல் சுற்றினோம், இனிமேல் ஃபேமிலியோடு சுற்ற போகிறோம். கண்டிப்பாக அவங்களும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரியும் ரொம்பவுமே. இப்போ எது இல்லாதப்போயும் ஒரே மாதிரி தான் இருந்தாரு. அந்த உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி தான் இருந்தாரு. இப்பயுமே அதே மாதிரி பாசமா எங்க பார்த்தாலுமே இந்த செலிபிரிட்டின்ற இது காமிக்காம எங்கேயும் சந்தோஷம் ஜாலியா பேசுறதும் சரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இருக்கு. என் பேர் சந்தோஷம் சொல்ல பார்த்துட்டேன்னு. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை நினச்ச மாதிரி அமைஞ்சிருக்காங்க, பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் மருமகளோட பண்ண போகிறோம். அவர் நல்லா பார்த்துக்குவாரு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அவர் எங்களுக்கு ஒரு மயம் மாதிரி தான். என் மகனும் மருமகளும் நீண்ட ஆயுளோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் நல்லபடியாக வாழன்றது என்னோட ஆசீர்வாதம். அவங்க நல்லா நீடுழி வாழணும்.